ஹலோ கிட்ஸ், இன்னைக்கு நம்ம ஆண்டோட ஸ்டோரியை பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? பார்க்கலாமா என்னன்னு? ஒரு ஊர்ல ஒரு எறும்பு இருந்துச்சாம். எறும்போட பேர் இங்கிலீஷ்ல என்னது? ஆண்ட். ஓகேவா? அந்த எறும்புக்கு ஆன்ற சவுண்ட் ரொம்ப பிடிக்குமா. அப்ப அதோட நேம் வந்து ஆனி. அதோட நேம் என்னது? ஆனி. அது என்ன பண்ணுச்சான்? நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்ப அதுக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சான். அப்ப அந்த இடத்துல ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்துச்சான். அங்க போயிட்டு ஏறி அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுச்சான்? நடந்து போயிட்டே இருந்துச்சான். திடீர்னு அதோட வீடு அது மறந்துருச்சான், எங்க இருக்குன்னே தெரியல. அதுக்கப்புறம் ஐயோ என்ன பண்றதுன்னு அது ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பன்னு பார்த்து அதோட ஃப்ரெண்டு ஆலிகேட்டர் வந்துச்சான். யாராவது? ஆலிகேட்டர்னா முதல்ல. நம்ம முதலையே இங்கிலீஷ் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஆலிகேட்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆலிகேட்டர் வந்துச்சான். அந்த ஆலிகேட்டர் என்ன சொன்னிச்சான்? ஒரு ஐடியா சொன்னிச்சான். நம்ம வந்து அந்த ரோட்ல இருக்க ஆரோஸை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம வீடை போய் ரீச் பண்ணிக்கலாம். உன்னோட வீட்டுக்கு நான் உன்னை கூப்பிட்டு போறேன். அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணி. ஆரோன்றது என்னன்னா, நமக்கு நம்ம ரோட்ல எல்லாம் நமக்கு வழி சொல்றதுக்காக ஒரு ஆரோ இருக்கும். நான் உங்களுக்கு வந்து அதை ஸ்கிரீன்ல காமிக்கிறேன், அதை பாருங்க. ஓகேவா? அதுதான் ஆரோ. ஸோ அந்த ஆரோவை என்ன பண்ணுச்சு? ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க போற வழியில ஒரு ஆஸ்ட்ரானட் டாயை பார்த்தாங்களாம். என்ன டாய் அது? ஆஸ்ட்ரானட் டாயை பார்த்தாங்களாம். அந்த டாயோட விளையாண்டுட்டு, ஆஸ்ட்ரானட் டாய்னா நம்ம விண்வெளிக்கு போறவங்க ஆஸ்ட்ரானட்னு சொல்லுவோம்ல, அந்த விண்வெளிக்கு போறவங்க மாதிரியே இருக்கிற ஒரு டாயை பார்த்தாங்களாம். அதோட பேர் அது என்ன சொல்லுவாங்க? ஆஸ்ட்ரானட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஆஸ்ட்ரானட் டாயை பார்த்தாங்களாம் அவங்க. அந்த டாயோட விளையாண்டுட்டு போறப்ப என்னாச்சா, மறுபடியும் உங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சான். ரெண்டு பேரும் ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப என்ன போயிட்டாங்கன்னா, அங்க ஒரு ஃப்ரூட்டை பார்த்தாங்களாம், அவகேடோ. அந்த அவகேடோவை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்பி இப்படி போயிட்டே இருந்தாங்களாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும் போது ஒரு ஆக்ஸை பார்த்தாங்களாம். ஆக்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு மரம் வெட்டுறதுக்கு நம்ம கோடாரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கோடாரியோட பேர் வந்து ஆக்ஸ். அந்த ஆக்ஸை பார்த்தாங்களாம். அப்போ பார்த்தீங்கன்னா அதை யாரோ அந்த ஆக்ஸ் வந்து யாரோட கால் மேலேயே பட்டு அதுல பிளட் வந்துட்டு இருந்துச்சு அவங்களுக்கு அந்த காலில். உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணாங்களாம். உடனே அந்த ஆம்புலன்ஸ் வந்துருச்சான். வந்த உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறமும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? திருப்பியும் அந்த ஆரோவை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போயிட்டு ரீச் ஆயிட்டாங்களாம். ஓகேவா? உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருக்கா? இப்ப நான் ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்க போறேன். ஓகேவா? அந்த ஆனி ஆண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு பிடிச்ச சவுண்ட் என்னது? ரைட். அப்ப ஏவோட சவுண்ட் என்னது? ஓகேவா? அப்ப அந்த ஆண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எதை சாப்பிட்டுச்சு? ஆப்பிள். ஆப்பிள். ஓகேவா? அதுக்கப்புறம் யாரை பார்த்துச்சு? ஆலிகேட்டர். ஆலிகேட்டர். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க எதை பார்த்தாங்க? ஆஸ்ட்ரானட் டாய் பார்த்தாங்க. எதை பார்த்தாங்க? ஆஸ்ட்ரானட் டாய் பார்த்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க எதை ஃபாலோ பண்ணி வீட்டுக்கு போனாங்க? ஆரோ. ஆரோ. அதுக்கப்புறமா அவங்க எதை பார்த்தாங்க? இன்னொரு திங்ஸ் ஒன்று பார்த்தாங்களே, அது பேர் என்னது? ஆக்ஸ். ஆக்ஸ். அதுக்கப்புறமா அவங்க வேற இன்னொன்னு பார்த்தாங்களே, இன்னொன்று ஒரு கால் பண்ணாங்கல்ல, ஒரு வெஹிக்கிள், அதோட நேம் என்னது? ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ். இதுதான் ஏவோட சவுண்ட். நம்ம ஏவை ஏன்னு படிக்க கூடாது, அதோட சவுண்டை வச்சுதான் படிக்கணும். அந்த ஆண்ட்டுக்கு பிடிச்ச சவுண்டை வச்சுதான் படிக்கணும். ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.